Hello viewers, welcome to Max Tamil channel. In this video பார்க்க போறோம்னா 10th Max chapter 2 numbers and sequence ல exercise 2.1 ல fourth sum தான். Question என்ன கொடுத்திருக்காங்க? When the positive integer a, b and c are divided by 13, leave the respective remainders 9, 7 and 10. Show that a plus b plus c are divisible by 13. சரியா, நமக்கு divisible value b ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 13 கொடுத்திருக்காங்க. தென் ரிமைண்டர் வந்துட்டு 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. ஏன்னா a ஓட ரிமைண்டர் வந்துட்டு 9, b ஓட ரிமைண்டர் வந்துட்டு 7, c ஓட ரிமைண்டர் வந்துட்டு 10 கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு 3 கேட்டகரியா கொடுத்திருக்காங்க. abc 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப மூணுத்துக்குமே நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். இது வரைக்கும் நான் சிங்கிள்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். சரியா, இது வந்து டிவிசிபிள் வந்துட்டாலே நமக்கு என்ன வரும்? ஈக்குவல் டிவிஷன் lemma method தான். So by equalates division lemma formula என்ன? a is equal to bq plus r. சரியா, நம்மளுக்கு வந்துட்டு then zero is greater than or equal to r less than b. சரி, இதை நம்ம வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ நம்மளுக்கு டிவிசிபிள் b ஓட வேல்யூ வந்துட்டு 13 தெரியும். ரிமைண்டர் ஏபிசிக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ மூணுத்துக்குமே தனித்தனியா போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏக்கு போடலாம். a ஈக்குவல் டு b ஓட வேல்யூ 13, ஸோ 13q பிளஸ் a ஓட ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 9 கொடுத்துருக்காங்க. ஸோ r ஓட வேல்யூ வந்துட்டு 9 போடுறோம். இன் ஃபர்ஸ்ட் கேஸ் b is equal to 13, r equal to 9. Then b equal to 13, r equal to 7. Second equation. சரியா, so a போடக்கூடாது, b போடணும். சரியா, b ஓட வேல்யூ தான் இங்க 7 கொடுத்திருக்காங்க. so b equal to 13q plus 7. அடுத்தது வந்து b is 13, remainder is 10, so r equal to 10. so இது வந்து third c கொடுத்திருக்காங்க. so c equal to 13q plus 10. சரி, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனுமே அவங்க என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க? show that a plus b plus c are divisible by 13. ஸோ மூணுமே அடிஷன்ல கொடுத்திருக்கிறதுனால நம்ம மூணு ஈக்குவேஷனுமே ஒன்னா ஆட் பண்ண போறோம். ஸோ ஆடிங் equation 1, equation 2 and equation 3. ஸோ மூணு ஈக்குவேஷனுமே நம்ம இப்ப ஆட் பண்ண போறோம். சரி, ஆட் பண்ணா என்ன வருது? இப்போ LHS என்ன இருக்கு? a b c. இது ஃபார்முலா. LHS இருக்கு, என்ன இருக்கு? a b c இருக்கு. சோ LHS ஓட வேல்யூ எழுதலாம். a plus b plus c is equal to, இங்க என்ன இருக்கு? 13q plus 9. so 13q plus 9, sorry 9, then plus 13q plus 7, q plus 7. அடுத்தது 13q plus 10, 13q plus 10. so LHS இருக்கிறது LHS ல ஆட் பண்றோம், RHS இருக்கிறது RHS ல ஆட் பண்றோம். மொத்தமா ஆட் பண்றோம்னு சேர்த்து போட்ட கூடாது. சரியா, சோ இப்போ LHS என்ன இருக்கு? a plus b plus c. so 13q 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 13 into 3 இந்த 39 வருது. so 39q plus 9 plus 10 19, 19 plus 7 26. so 26. இது வந்து நம்ம ஆட் பண்றோம். இந்த வேல்யூ, இந்த வேல்யூ அண்ட் இந்த வேல்யூ, then 9, 7, 10 மூணுத்து ஒண்ணா ஆட் பண்ணி கான்ஸ்டன்ட் வேல்யூ தனியா, நியூமெரிக்கல் வேல்யூஸ் தனியா பிரிச்சிட்டோம். சரியா, தென் இங்க வந்துட்டு a plus b plus c क्वेश्चनல கொடுத்திருக்காங்க இஸ் divisible by 13 னு கேக்குறாங்க. சோ இந்த வேல்யூ divisible by 13 ஆகுமா? ஆகுமானா ஆகும் தான். சோ அவங்க கொடுத்திருக்காங்க, ஆகும் தான் பார்க்கலாம். அப்ப இதுல காமனா 13 வெளியில கொண்டு வந்தா என்ன பேலன்ஸ் இருக்கு? 13 3s are 39, so 13 2s are 26. so இங்க உள்ள என்ன இருக்கும்? 3q plus 2. சரியா, இப்போ நமக்கு வேல்யூ வந்துட்டு 3q plus 2 வந்துருது. so a plus b plus c is equal to 13 into 3q plus 2. இது ரெண்டையும் உள்ள மல்டிப்ளை பண்ணா 13 into 3 போட்டா 39q வந்துரும், 13 into 2 போட்டா 26q வந்துரும். சரியா, இப்போ வந்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம ஒரு ஜெனரலா இப்போ வந்துட்டு 6 into 3 divided by 6 இருக்கு. 6
6 வந்தா 6 வந்தா 6 கேன்சல் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கீழே சிங்கிள் வேல்யூ எந்த வேல்யூமே இல்லை, அப்படின்னா இது இஸ் டிவிசிபிள். ஸோ இது எக்ஸாம்பிள் போட்டது. அதே மாதிரி தான் இங்க 13 வச்சு நீங்க பண்ணீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு அதேதான் 3 வந்துருச்சு, 2 வந்துருச்சு. ஸோ a plus b plus c is divisible by 13 is proved. சரியா? ஸோ நம்மளோட கோர்ஸ் ஆகுமே ப்ரூவ் ஆயிடுச்சு. அவங்க கேட்டிருக்காங்க ஏபிசின்னு 3 சீக்வன்சஸ் கொடுத்துருந்தாங்க. 3 சீக்வன்சஸ் பேஸ் பண்ணி தனித்தனியா ஒண்ணு கண்டுபிடிச்சதுக்கு நம்மளுக்கு 3 தனி வேல்யூஸ் வந்துச்சு. மொத்தம் எல்லாம் ஆட் பண்ணி டிவிசிபிள் பை 13 பண்ணா டிவிசிபிள் ஆகுது. ஸோ இதோட கோர்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.